என்ன மச்சான், காலேஜ் பக்கமே ஆளே காணோம். மச்சான் ஆயா இருந்துட்டாங்கடா. ஆயா இருந்துட்டாங்களா? ஆமாண்ணா. எப்போ? நாலு நாள் முன்னாடி தான். மனசு கஷ்டம் முடியலடா. நான் சரி விட்றா, வயசாயிடுச்சுல. அவங்களும் எவ்வளோ நல்லா இருப்பாங்க. வயசான மாதிரியே இருக்காதுடா அவங்களுக்கு. அதனால அது ஏற்றுக்க முடியலடா. ஒருத்தவங்க நம்ம நெருக்கமானவங்க இறந்துட்டாங்கன்னா யாராலையுமே தானே ஏற்றுக்க முடியாது. அது ஏற்றுக்கிற பழக ஆரம்பிக்கிறேன்டா. ரொம்ப எதனாச்சும் வருத்தப்படாதடா. நீ வருத்தப்பட்டனா இப்போ அவங்களுக்கும் மனசு மதியா இருக்காது. இல்லை இது அவங்க கோயிலுக்கும் அவங்களுக்கு வேலை குத்துறது தீமதி என்னென்னோ பண்ணுவாங்கடா சாமிக்காக. கடைசியில் பாரு எந்த சாமியும் கை கொடுக்கல. சாமியே இருந்தால் தானடா கை கொடுக்கும். சாமியே இல்லைடா. நீ தான் உங்களுக்கு பார்த்துக்கணும். சாமியெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன். சரி விடு. சரி நாளைக்கு காலையில் இன்ஃபோர் போகலாம், ஓகேவா? மனசு வர சரியில்லைன்ற கொஞ்சம் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். சரி அப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு வந்துட்டா. ஒரு 5 மணிக்கு வந்துடு, போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? பாய், நான் அப்புறம் வரேன். ஹலோ, என்னடா ரிசல்ட் பார்த்துட்டியா? லிங்க் ஓப்பன் ஆகல இன்னும். சரி, ஓப்பன் ஆனா எனக்கும் பார்த்து 400 ரெஜிஸ்டர் நம்பர் அனுப்பிச்சுட்டேன், ஓகேவா? சரியா, லிங்க் ஓப்பன் ஆனால் உனக்கும் பார்த்து சொல்கிறேன். சரி சரி, நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும். ஒன்றும்லடா, நம்ம இன்னைக்கு நைட்டு இன்ஃபோர் போயிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. ஆமாம் போனோம். நான் அப்போ கனவுல உங்க பாட்டியை பார்த்துட்டா. விஜய் என்னடா வளர்ற லூசு. உண்மையே நான் பார்த்தேன்டா. என்னால நம்ப முடியாதுடா. நீ சொன்னா நம்ப மாட்டேன். சீரியஸா சொல்றேன், இதே என் கனவுல வந்தான். எங்க வீட்டில் நோக்கினான். முக்கியமா சொன்னா என் வீட்டில் யாருன்னு ஓகே எனக்கு புரியுது, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. ஆமாம் இல்லைதான். உண்மையேடா. வளராதுடா நீ. சரி, நான் வேணா உனக்கு பண்ணி காட்டணுமா? உங்க பாட்டியை உங்ககிட்ட பேச வைக்கணுமா? சரிடா, ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் எனக்கு. சரி, நீங்க நைட்டு பண்ணிடுறேன், வா. ஓகேடா, நான் வரேன்டா, நைட் வரேன்டா, ப்ரூஃப் பண்ணுறேன் எனக்கு. இன்னைக்கே பா சொல்லுவாங்களா இல்லையா? ஓகேடா, வரேன்.
கடைசி அவன் பாட்டி கொடுத்தது. நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை. அவங்க ஹாஸ்பிட்டல் நான் அட்மிட் ஆகிருக்கும்போது லாஸ்ட்டாக நான் அவங்கள பார்த்தது அவ்வளோதான். அவங்ககிட்ட என்னால் பேச முடியல. நீ அவங்க கூட பேசுறீங்களா? கொஞ்சமாச்சும் அவங்க கூட இருந்து தப்பு பண்ணிட்டேன். இல்லை விஜய், என்னால் பேச முடியல. அவங்க அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. நான் பேசும்போது அவங்களுக்கு ஒன்றுமே கேட்டிருக்காரு. ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கணும்டா. கூட இருக்கணும் கடைசி வரைக்கும். அது எப்படி சொல்கிறது தெரியல. சரி, நான் சொல்கிறத மட்டும் இப்போ பண்ணு. உன் மையை ரிலாக்ஸாக வச்சுக்கோ. எந்த விதமான யோசனையும் பண்ண. கையில் வச்சுக்கோ. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருந்து கண்ணை முடிட்டு உங்கள் பாட்டி நினச்சிக்கோ. அவங்க நினச்சா அவங்க கூப்பிட்டு போடுவாங்களா இல்லைன்னு பார்ப்போம். ஓகே பாட்டி, நீங்கள் இல்லாத தாங்க முடியல. நீங்கள் விஜய் சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட வந்து பேசுங்க. வேணாங்க இப்போ நேரில் வர முடியுவாங்க. என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை, பயப்படாத. ஏய் விஜய், என்னடா நடக்குது? பயமா இருக்கா விஜய்? போடலாண்டா. வாடா. இப்போ நம்மளால போக முடியாதுடா. இப்போ நம்ம ஆரம்பிச்சுட்டு முடிச்சாதான் நம்ம போக முடியும். என்னடா சொல்ற? பயமா இருக்கா விஜய்? போயிடலாண்டா இங்கேருந்து. நான் தெரியாதமா கேட்டேன்டா விஜய், ப்ளீஸ்டா. வாடா போயிடலாண்டா விஜய். விஜய் பயப்படாத. டென்ஷன் ஆகாத, பதட்டமாகாத. கொஞ்ச நேரம் சைலண்டாக, கொஞ்ச நேரம் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் சைலண்டாக போயிடலாம். நீ தானே கேட்ட, வெயிட் பண்ணி பேசிட்டு போயிடலாம். பேசிட்டு மட்டும் போயிடலாம் ப்ளீஸ்ரா. எதுவும் பண்ணிடாத விஜய். போயிடலாண்டா விஜய், ப்ளீஸ்ரா. பயமாகுதுடா விஜய், ப்ளீஸ்ரா போயிடலாண்டா. ஒன்றும் இல்லை, கையை மட்டும் பிடிச்சிக்கோ. பயந்துடாத. பயமாகுதுடா. ஒன்றும் இல்லை, கையை மட்டும் பிடி. பயமாகுதுடா, வானாண்டா. நீ சொல்றது கேட்க, கையை மட்டும் விஜய் 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 போயிடலாண்டா. விஜய் போயிடலாண்டா. போயிடலாண்டா விஜய். இங்க வந்து உட்காந்துடுறா. ஒன்றும் இல்லைடா. முடியலடா, போயிடலாண்டா. பயமாகுதுடா. உட்கார வாடா. கையை மட்டும் புடிடா. ஒரு 2 நிமிஷம்டா. புரியலாம்டா. கை மட்டும் புடி, கையை புடி, கையை புடி. பயப்படாத, பயந்துட்டே இருக்காத. பயப்படாத. அவங்ககிட்ட கேளு, என்ன தப்பு பண்ணேன்னு கேளு. என்ன ஆச்சுட்டு கேளு. ஐயா, ஏன் இப்படி பண்ற? ஏன் பயமுறுத்துற? நான் எந்த தப்பும் பண்ணலையா? எனக்கு உங்ககிட்ட பேசணுயா. பயமுறுத்தாயா ப்ளீஸ்யா. சாமி போட்டோம். அவங்க உண்மையிலேயே பேய்தானா இல்லை ஏதாவது பக்தி இருக்கா?
ஃபோட்டோ காட்டு. ஏய், இந்த சாமியை ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஆயாவுக்கு. எப்போவுமே இந்த கோயிலுக்கு தான் போவாங்க அவங்க. ஒரு ஞாபகம் இருக்கா? நம்ம கடைசி அவங்க பாட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். அவங்க எத்தனையோ கோயில் ஏறி கூட அவங்களுக்கு வந்து அந்த நோய் சரியாகாமல் சொல்லிட்டு நானும் அப்போ தான் வந்து இந்த சாமியை இருக்கேன் தான் போகிறாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ஏதோ சொல்ல வராங்களா, ஆனால் என்னன்னு தெரியல. எனக்கும் ஒன்றும் புரியலையே. அவங்க ஏதாவது சாமியை பற்றி சொல்ல வராங்களா? ஏய், ஒரு பேயால் சாமி ஃபோட்டோலாம் தொட முடியுமா? இல்லை, யாராலையுமே வந்து எந்த பேருமே சாமி போலாம் தொட முடியாது. இவ்வளோ இல்லை. மேபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சாமி பற்றி தான் சொல்கிறாங்கன்னு ஒரு தண்ணி தண்ணி தந்துருக்கா? தண்ணி தான் தோணும். எனக்கு ஒரு தோணுது, அது என்ன இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம கடைசி அவங்கள பற்றி பேசுறது. அதான் அவங்க அத்தனை கோயில் கூட ஏறி சொல்லி அவங்களுக்கு இந்த உடம்பு சரியாகலை, அவங்க இறந்தே போயிட்டாங்க. அதனால தான் வந்து சொல்லி தான் நான் அந்த சாமியே வைப்பேன். அந்த சாமியவே எங்கே கொடுக்குறாங்கன்னா மேபி ஒரு சாமி நம்ப சொல்கிறாங்களா? என்னதான் சொல்ல வராங்க தெரியலையே. தான் போகிறான்.